ஹலோ ஆல், வெரி குட் ஈவினிங். நான் உங்கள் யுகசெல்வி கோபிநாத். இந்த வீடியோ அப்கமிங் G2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸினுடைய பேரண்ட்ஸ்க்கு. என்னடா மேடம் திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ போடாமல் பேரண்ட்ஸ்க்கு வீடியோ போடுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபர்ஸ்ட், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். குரூப் 1 எழுதி ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸினுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். நான் 15 வருஷமாக பல ஸ்டூடெண்ட்ஸை யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண வச்சுருக்கேன். அதில் நான் பார்த்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் திங், மை டியர் பேரண்ட்ஸ், நீங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைங்கள நம்மளே நம்பலைன்னா வேறு யார் நம்புவாங்க? அவங்கள நம்மளே மோட்டிவேட் பண்ணலைன்னா வேறு யார் மோட்டிவேட் பண்ணுவாங்க? குரூப் 1 ஃபெயில் ஆகிட்டா வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சா என்ன? எவ்வளோ நாளைக்கு படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்குற பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கேள்வி. நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் கண்டிப்பாக மற்ற எக்ஸாமுக்கு படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்காது. இந்த எக்ஸாமில் பாஸாக ஃபெயிலான்றது கிடையாது. எவ்வளோ நாலேஜ் அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்கன்றது தான் முக்கியம். உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ உழைப்பு போடுறாங்கன்றது உங்கள் கண் முன்னாடி அவங்க போட்டுட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு தெரியும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. அதனால் அவங்க தோற்று போனாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பரவாயில்ல அடுத்த எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற பூஸ்டராக இருக்கணுமே தவிர அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிடாதீங்க. அண்ட் இன்னும் ஒரு மாதத்தில் அடுத்த எக்ஸாம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்களே சப்போர்ட் பண்ணலைன்னா அவங்க ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவாங்க. எங்களை மாதிரி எஜுகேட்டர்ஸ் என்ன தான் மோட்டிவேட் பண்ணாலும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணாதான், நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான், நீங்கள் கூட இருக்கீங்கன்ற பலம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இல்லை நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு அதை விட என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப பலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து படிப்பாங்க. சொசைட்டி எப்போவுமே பேசிட்டு தான் இருக்க போகுது. நம்ம குழந்தைங்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? கடைசி நிமிஷத்தில் கூட பாஸ் பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு நல்ல லைஃப் உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்குது. அதை நீங்களே கெடுக்காதீங்க. ஸோ ப்ளீஸ், எங்களை மாதிரி எஜுகேட்டர்ஸ் எவ்வளவோ பேர் எவ்வளவோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்கள நம்ம நல்ல லெவலுக்கு கொண்டு போக முடியும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக தயவு செஞ்சு டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. இது ஒரு ரெக்வஸ்ட்டாக என்கிட்ட படித்த பல ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி ஷேர் பண்ண சில விஷயத்தினால இந்த வீடியோவை நான் போடுறேன். கண்டிப்பாக உங்களில் யாராவது எப்படி என் பசங்களை ட்ரெயின் பண்ணணும் மேம், இன்னும் எப்படி பண்ணால் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் என்னோட நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து கூட அடுத்த லெவலுக்கு அவங்கள புஷ் பண்ணலாம். ஆனால் டிமோட்டிவேட் மட்டும் பண்ணாதீங்க. அது உங்கள் குழந்தைங்களோட கெரியரை டேமேஜ் பண்ணும். அப்கமிங் G2 எக்ஸாம் அவங்க நல்லபடியாக செய்யட்டும். என்னுடைய ஃப்ரீ செஷன்ஸ் நிறையா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே போயிட்டு இருக்கு. அதை அட்டென்ட் பண்ணட்டும். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. தேங்க்யூ. செஷன்ஸ் நிறையா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே போயிட்டு இருக்கு. அதை அட்டென்ட் பண்ணட்டும். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. தேங்க்யூ.